கைஸ் நிறைய பேர் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. அவங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்க. இந்த எபிசோட்ல மாடரா வந்து அஷிராமாவோட வில் ஆஃப் பவரை மட்டும் வச்சுக்கிட்டு உன்னால என்ன ஜெயிக்கலாம் முடியாது, பவர்ன்றது ஒரு எபிலிட்டின்னு சொல்ல, அப்ப நம்ம சுனாடே வந்து கடுப்பாயி நீ தப்பா சொல்லிக்கிட்டு இருக்க, அந்த வில் ஆஃப் பவரை வச்சுதான் நான் ஒரு மெடிக்கல் நிஞ்சுட்சுவியே டெவலப் பண்ணேன். அதுல ரூல் நம்பர் 1, ஒரு மெடிக்கல் நிஞ்சா ஒரு பேஷண்ட்டுக்கு ஹீல் பண்ணும்போது அவரோட கடைசி மூச்சு நிக்கிற வரைக்கும் கிவ் அவே பண்ணக்கூடாது. ரூல் நம்பர் 2, மெடிக்கல் நிஞ்சா எப்பயுமே ஃப்ரண்ட் லைன்ல சண்டை போடக்கூடாது. ரூல் நம்பர் 3, ஒரு மெடிக்கல் நிஞ்சா ஒரு குரூப்போ இல்ல ஒரு டீமோ அதுல கடைசியா தான் சாகணும். இந்த விஷயங்களை தான் நான் என்னோட ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்லி கொடுத்தேன். ஆனா இதுல இன்னொரு ரூல் இருக்கு. எந்த ஒரு மெடிக்கல் நிஞ்சா 100 ஹீலிங் ரீஜெனரேஷன் ஜூட்சுவா மாஸ்டர் பண்றாங்களோ அவங்க இந்த 3 ரூல்ஸையுமே பிரேக் பண்ணலாம். மடரா வந்து 100 ஹீலிங் ஜூட்சுவா நான் கேள்விப்பட்டதே இல்லையே அப்படின்னு சொல்ல, நம்ம சுனாடே வந்து இது எனக்கு மட்டும் தான் சேரும் அப்படின்னு சொல்லிட்டு மாடராவை அட்டாக் பண்ண போறாங்க. சுனாடே வந்து மாடராவோட சூசானாவை அட்டாக் பண்ண அது சின்ன சின்ன கிராக்கா விட ஆரம்பிக்குது. மாடரா வந்து அதை பார்த்து ரைக்காக அளவுக்கு ஸ்பீடு கிடையாது, பட் அவனை விட இவன் ஸ்ட்ராங் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜம்ப் பண்ணி மாடரா வந்து அவனோட ஃபயர் ஸ்டைலை யூஸ் பண்ண அதுக்கு ஆப்போசிட்டா மிசுக்காக வந்து அவங்களோட வாட்டர் ஸ்டைலை யூஸ் பண்ணிட்டு வாட்டர் டிராகன் மிசைல் அட்டாக்கையுமே சேர்த்து யூஸ் பண்றாங்க. அந்த டைம்ல நம்ம ரைக்காக வந்து நம்ம மாடராவை அட்டாக் பண்ண நம்ம சுனாடே ஜம்ப் பண்ணி ஒரு கிக்கு விடுறாங்க. கீழே போய் விழுகிறான் மாடரா. அந்த இடத்துல மாடரா வந்து நீ வீக்கானவ கிடையாதுதான், ஆனா உன்னை கொன்னுட்டுனா மத்த நாளுக்காகவே கண்டிப்பா நான் கொன்னுடுவேன்ற மாதிரி சொல்ல, சுனாடே வந்து அதை நான் செத்தாதானன்ற மாதிரி சொல்றாங்க. அந்த இடத்துல மாடரா வந்து அஷிராமா உனக்காக என்ன விட்டுட்டு போனான்னு தெரியல, பட் அவனோட ஹீலிங் இதுவுமே உனக்குமே இருக்கு. என்னோட தம்பி ஈசனாவோட ஐஸ் எனக்கு இருக்கா மாதிரி, பட் காலங்காலமா பாஸ் ஆகிற ஒரே ஒரு விஷயம் ஹேட்ரேட் தான்ற மாதிரி மாடரா சொல்றான். அப்படியே நம்ம சோசோ வந்து டான் கிட்ட உண்மையான மாடரா வந்து ரீஅனிமேட் பண்ணப்பட்டிருக்கான். அவனை எதிர்த்து ஃபைக்காகவுமே சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல தான் நம்ம சுனாடேவுமே இருக்காங்க. அவங்க உங்க மேல நல்லாவே கேரா இருந்தாங்கன்னு சொல்லும் போதே டான் வந்து சுனாடே வந்து ஒக்காகேவா அப்படின்னு சொல்லி கேட்க, சோசோ வந்து ஆமா நான் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி சொல்லலையா, அவங்க வந்து ஒக்காகே தான். லெஜெண்டரி சாணையிலே இப்ப உயிரோட இருக்க ஒரே ஒரு ஆள், அதுல லேடி சுனாடே மட்டும்தான், கண்டிப்பா அவங்க ஜெயிப்பாங்கன்னு சொல்லிட்டு சொல்றான். இந்த பக்கம் நம்ம சுனாடே வந்து மாடாராவை அடிக்க அவனோட பாதி உடம்பு காலியாகுது. உடனே காரா வந்து அவனோட சாண்டை யூஸ் பண்ணி மாடாராவை சீல் பண்ண, சடனா பாத்தீங்கன்னா அந்த இடத்துல சுனாடேவோட வயித்துல சூசானோ பிளேடு வந்து அட்டாக் ஆகுது. மாடரா அப்படியே ஒரு இடத்துல இருந்து மேல வந்துகிட்டு நீங்க சீல் பண்ணது வந்து வெறும் என்னோட வுட் க்ளோன் மட்டும் தான், அஷிராமா யூஸ் பண்ணுவானே அந்த மாதிரி தான்ற மாதிரி சொல்லிக்கிட்டே மேல வரான். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம டான் வந்து மாடராவை குறைச்சி எடை போடாதீங்க, ரீஅனிமேஷன் பண்ணவன ஸ்டாப் பண்ணா மட்டும்தான் மாடராவை ஸ்டாப் பண்ண முடியும்னு சொல்ல, சோசோ வந்து மாடரா அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஷினோபியா, 5 காகே சேர்ந்தா கூட அவனை ஸ்டாப் பண்ண முடியாதா? அப்ப டான் வந்து ஃபர்ஸ்ட் ஒகாகேவை தவிர மாடராவை டிஃபீட் பண்றதுக்கு வேற யாராலையுமே முடியாது, என்னோட பேரியர் இருக்கவங்க மட்டும் இந்த இடத்துல இருங்க, மற்றவங்க எல்லாருமே ரீஅனிமேஷன் ஜூட்சு கேஸ்டரை தேடி போங்க. HQ வந்து இப்போ என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்கு? அப்போ சோசோ வந்து அவங்கள எல்லாருமே தேடி தான் இருக்காங்க, எங்களுக்கு இப்போதைக்கு கரெக்டான இன்டெயில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, நம்ம டான் வந்து சுனாடே இறந்துறான்னு சொல்லிட்டு அவன் மனசுக்குள்ளேயே நினைச்சுக்கிறான். இன்னொரு பக்கம் நம்ம இட்டாச்சி போய்கிட்டே இருக்க, நம்ம சாசுகி அவனை ஃபாலோ பண்ணி பின்னாடி வந்துகிட்டே இருக்க, நம்ம இட்டாச்சி அந்த இடத்துல க்ரோஸை சமன் பண்ணி சாசுகியவே அந்த இடத்துல இருக்கிற மாதிரியே வச்சுட்டு ஒரு டனல்குள்ள வராங்க. அந்த டனல்குள்ள போயிட்டு அப்புறம் சூசானாவை எடுத்து அந்த கல்லை உடைச்சா உள்ளதான் நம்ம காபுட்டோ உட்காந்துக்கிட்டு இருக்கான். அந்த இடத்துல காபுட்டோ வந்து நான் இம்ப்ரெஸ் ஆயிட்டேன், உண்மையிலேயே நீ என் பேரியரே தாண்டி இங்க வந்துட்டியான்ற மாதிரி கேட்க, அப்ப இட்டாச்சி வந்து நீ என்ன கண்ட்ரோல் பண்ணும் போது இந்த சாக்ரா சென்ஸை வச்சு நான் கண்டுபிடிச்சேன் இந்த இடத்துக்கு வந்தேன்ற மாதிரி சொல்லிட்டு, இட்டாச்சி வந்து இந்த ஜூட்சுவோட இன்னொரு ரிஸ்க் என்னன்னா அடுத்த வாட்டி நீ எதையுமே ஞாபகம் வச்சுக்க தேவையில்லன்னு சொல்ல, காபுட்டோ வந்து உன்னோட டிப்ஸுக்கு நன்றி, இதை வந்து எந்த ஒரு ஷினோபியும் கவுண்டர் பண்ண முடியாதுன்னு நினைச்சேன். இன்னொரு விஷயம், இந்த ரீஅனிமேஷன் ஜூட்சுவை நீ என்ன கொன்னாலுமே நிறுத்த முடியாது, இதை நிறுத்தக்கூடிய ஒரே ஒரு ஆள்னா அது என்னால மட்டும்தான் முடியும், அதனால உன்னை என்னால கொல்ல முடியாது, சப்போஸ் நான் இறந்துட்டேனா இந்த ஜூட்சுவை உன்னால ஸ்டாப் பண்ணவே முடியாது. அந்த இடத்துல காபுட்டோ வந்து சிரிச்சுக்கிட்டே இருக்க, அந்த இடத்துக்கு நம்ம சாசுகே வந்து நான் உன்னை கண்டுபிடிச்சிட்டேன் இட்டாச்சு, இந்த இடத்துல நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? டக்குனு அங்க இருக்க காபுட்டோவை பார்த்துட்டு உரோச்சி மாறுன்னு நினைச்சு சண்டை போட ரெடி ஆகுறான் சாசுகே. அதுக்கப்புறம் காபுட்டோட வாய்ஸை கேட்டக்கு அப்புறம் தான் அது காபுட்டோனே சாசுகேக்கு புரியுது. அப்ப சாசுகே வந்து நீங்க 2 பேரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, காபுட்டோ வந்து இது ரொம்பவே கஷ்டம் சொல்றது, நான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்றேன்னு சொல்ல, இன்னொரு பக்கம் நம்ம இடாச்சி வந்து உன்னோட ரீஅனிமேஷன் ஜூட்சுவை நான் ஸ்டாப் பண்றேன் அப்படின்னு சொல்ல, அந்த இடத்துல காபுட்டோ வந்து நீ இதை புரிஞ்சுக்கணும் இடாச்சி, இந்த ஜூட்சுக்கு ரிஸ்கோ இல்ல வீக்னஸோ எதுவுமே கிடையாது, இந்த இடத்துல நீ எதனா ட்ரை பண்ணாலுமே சாசுகே அந்த இடத்துல உக்காஞ்சி எதையும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டான், நீ என்ன எந்த ட்ரை பண்ணாலுமே நீ ஜெயிக்க முடியாது. அந்த இடத்துல சாசுகே வந்து நான் கேட்ட கேள்விக்கு முதல்ல பதில் சொல்றா
காபுட்டோன்னு சொல்லி கேட்க அப்ப காபுட்டோ வந்து நீ இட்டாச்சியோட ஐஸை டிரான்ஸ்பிளான் பண்ணி தூங்கிட்டு இருக்கும் போது இந்த வேர்ல்டுல நிறைய விஷயங்கள் ஆரம்பிச்சிருச்சுன்ற மாதிரி சொல்ல சாசுகே வந்து டோபி வார ஸ்டார்ட் பண்ணதா அப்ப காபுட்டோ வந்து அப்ப உனக்கு சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்கா ஆமா வார் தான் தி 4th கிரேட் நிஞ்சா வார் நானும் டோபியுமே கொலாபரேஷன் போட்டு 5 நேஷனுமே எதிர்த்து சண்டை போடுறோம் 5 நேஷனுமே சேர்ந்து ஆலை ஷினோபி ஃபோர்ஸ்னு சொல்லிட்டு எங்க கூட சண்டை போடுறாங்க சாஸ்கே வந்து நீங்க 2 பேர் மட்டும் 5 கிரேட் நேஷனை எதிர்த்து சண்டை போடுறீங்களா வாய்ப்பே இல்லைன்ற மாதிரி கேட்க அப்பதான் காபுட்டோ வந்து 1,00,000 ஒயிட் ஜெட்ஸ் இருக்கு அதுக்கப்புறம் நான் கிரியேட் பண்ண ரீஅனிமேட்டட் ஷினோபிஸ் இருக்காங்க கிங்ககு அண்ட் கிங்ககு மிஸ்டர் செந்த 7 ஸ்வார்ட்மென்ஸ் செகண்ட் சுச்சிகாகே 3rd ரைகாகே செகண்ட் மீசுகாகே 4th காஸ்காகே அதுக்கப்புறம் கடைசியா மாடாரா உச்சிகா இதுக்கு மேல நேம் மென்ஷன் பண்ணி என் டைமை வேஸ்ட் பண்ண நான் விரும்பல உன் அண்ணனையுமே நான் தான் ரீஅனிமேட் பண்ணேன் சொல்ல போனா இந்த எல்லா பிளானுமே மாடாராவோட தான் உங்க 2 பேரை போல தான் அவனுமே இந்த ஷினோபி வேர்ல்டையே இருக்கிறான் ஆனால் தான் அவன் ப்ராஜெக்ட் சுக்கினோமியை கொண்டு வந்தான் சாஸ்கே வந்து ப்ராஜெக்ட் சுக்கினோமினா என்னன்னு கேட்க காபுட்டோ வந்து 10 டெயில்ஸை வச்சு ஒரு பவர்ஃபுல்லான கெஞ்சிட்சுவை கிரியேட் பண்ணி வேர்ல்ட்ல இருக்க எல்லாரையுமே கண்ட்ரோல் பண்றது தான் ப்ராஜெக்ட் சுக்கினோமி அதுக்கு 9 டெயில்ஸ் ஆன நருட்டோ தேவைப்படுறான் கில்லர் பி ஆன 8 டெயில் தேவைப்படுறான் இப்ப இந்த நிமிஷம் மாடாரா அதுக்காக தான் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான் பேட்டில் ஃபீல்ட்ல அப்படியே இந்த பக்கம் நம்ம மாடாரா வந்து அடுத்தது யாரை கொல்லட்டும் அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம சுனாடே வந்து அவங்களோட கையை யூஸ் பண்ணி அந்த சூசானோட பிளேடியே டிஸ்ட்ராய் பண்றாங்க அதை பார்த்த நம்ம மாடாராக்கு பயங்கரமான சாக்கு அந்த பிளேடியே யூஸ் பண்ணி சூசானாவை மறுபடியும் அட்டாக் பண்றாங்க நம்ம சுனாடே இதை பார்த்த 4 காகேவுமே அந்த இடத்துல பயங்கர சாக்கு அதுக்கப்புறம் மாடாரா எதையோ யூஸ் பண்ணி நம்ம சுனாடாவை அட்டாக் பண்ண அவங்க பின்னாடி போய் விழுகிறாங்க அந்த இடத்துல இருந்து நம்ம சுனாடே எழுந்திருச்சுக்க எப்படி நீ இன்னும் நவுறா அப்படின்னு சொல்லிட்டு மாடாரா கேட்கறான் சுனாடே வந்து நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லிட்டேன் அந்த 3 ரூல்ஸுமே எனக்கு தேவைப்படாது ஏன்னா எனக்கு 100 ஜுட்சு தெரியுன்ற மாதிரி சொல்ல மாடாரா வந்து இதுதான் உன்னோட ஜுட்சுவோட பவரா ஹேண்ட் சைன்ஸே இல்லாம உனக்கு ஹீல் ஆகுமா அஷிராமா பவர் மாதிரியே இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றான் அந்த இடத்துல மாடாரா வந்து என்னோட ஜுட்சு வச்சே நீ என்ன கொல்லலாம் முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது பின்னாடி இருந்து நம்ம ஓனிக்கு அவரோட பார்ட்டிகல் செயலை யூஸ் பண்ணி மாடாராவை அட்டாக் பண்ணுவாரு மாடாரா அந்த ஜுட்சுவா அவனோட ரீனிங் மூலமா அப்சர்வ் பண்ணிக்கிட்டு உன்னோட நின்ஜுட்சுலாம் என் மேல வேலைக்கு ஆகாது ஏன்னா என்கிட்ட ரீனிங் இருக்கு அப்படின்னு சொல்றான் அப்ப ஒனிக்கு வந்து நான் இதுக்கு முன்னாடி பார்ட்டிகல் செயல் யூஸ் பண்ணும்போது உன்னோட செஸ்ல அடிபட்டுச்சே அப்படின்னு சொல்லும் போது மாடாரா வந்து ஓ அதுவா நான் வேம்டே ஆசிராமாவோட ஃபேஸ் உங்களுக்கு தெரியணும்னு தான் நானே அடிபட்ட மாதிரி பண்ண வச்சேன்ற மாதிரி சொல்றான் அந்த இடத்துல மாடாரா வந்து என்னதான் இருந்தாலும் இது 1 vs 5 இல்லையா அப்படின்னு சொல்லும் போது மீசுக்காக வந்து இது 5 vs 1 தான் அதனால நாங்க தான் கண்டிப்பா ஜெயிப்போம் நீ வந்து எங்களை என்ன வேணா சொல்லிக்கொன்ற மாதிரி சொல்ல மாடாரா வந்து இது வந்து அன்ஃபேரான மேட்ச்லாம் இல்ல இது வந்து ஃபேரான மேட்ச் தான் அந்த இடத்துல மாடாரா வந்து 25 வுட் குளோனை உருவாக்கி ஒவ்வொரு காகேவுக்குமே ஒவ்வொரு 5 குளோனையுமே சென்ட் பண்ணிட்டு இப்ப நீ அன்ஃபேர் மேட்ச்னே சொல்ல முடியாது நான் வந்து இப்ப என்ன பண்ண 5 குளோனுக்குமே சூசானாவை எழுப்பவா அது வந்து ஒரு நல்ல ஆஃபரா இருக்கும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான் இந்த பக்கம் நம்ம காபுட்டோ வந்து வார்ல என்ன நடக்கிற விஷயம் எல்லாத்தையுமே இந்த பக்கம் சொல்ல சாசுகே வந்து ரீஅனிமேட் பண்ண ஷினோபி நீ இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி இட்டாச்சியை பார்த்து கேட்கறான் அப்ப இட்டாச்சி வந்து ரொம்பவே சிம்பிளான விஷயம் தான் நான் வந்து இவனோட கண்ட்ரோல்ல இதுக்கப்புறம் இருக்க மாட்டேன் அந்த இடத்துல காபுட்டோ வந்து நான் உன்னை கொஞ்சம் குறைச்சி எடை போட்டுட்டேன் உன்னோட கெஞ்சிட்சு யூஸ் பண்ணி என்னோட ரீஅனிமேஷன் ஜூட்சுவியே ஓவர் ரைட் பண்ணிட்டேன் நீனு சாஸ்கே வந்து மறுபடியும் நான் கேட்ட எந்த கேள்விக்குமே இன்னும் பதில் சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்க அப்ப காபுட்டோ வந்து நீ கேட்கறதுனால எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை நீ கேட்கறதுனால நான் சொல்லுவேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா நீ இன்னும் மாறவே இல்லைன்ற மாதிரி சொல்றான் சாசுகேவை பார்த்து அப்ப இட்டாச்சி வந்து நான் இங்க உன்னை கொல்ல வந்திருக்கேன் காபுட்டோ ஃபார்பிடன் ஜூட்சு ரீஅனிமேஷனை நீ யூஸ் பண்ணிருக்கன்ற மாதிரி சொல்ல காபுட்டோ வந்து நீங்க எனக்கு தேங்க்ஸ் சொல்லணும் ஏன்னா உங்க பிரதர்ஸ் 2 பேரையும் நான் ரீயூனியன் மாதிரி வர வச்சிருக்கேன்ற மாதிரி சொல்றான் இட்டாச்சி வந்து ரீஅனிமேஷன் ஜூட்சு மூலமா அவங்களோட ஹார்ட்டை உன்னால கண்ட்ரோல் பண்ண முடியாது பியூரிஃபையான சோல்ஸை மறுபடியும் உலகத்துக்கு வர வச்சு அவங்கள உன்னோட ரீஅனிமேஷன் ஜூட்சு மூலமா கண்ட்ரோல் பண்ணி அவங்கள கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்க உனக்கு அது சுத்தமா புரியலையா அவங்க வாழ்ந்த நாட்களை விட நீ அவங்கள இன்னமும் கஷ்டப்படுத்தி நிறைய கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்ல காபுட்டோ வந்து இது எனக்கு சர்ப்ரைஸா தான் இருக்கு உச்சிகா கிளானியே மொத்தமா கொன்ன வந்தானே நீ அது எதுக்காக நீ பண்ணன்றதுலாம் எனக்கு முக்கியம் கிடையாதுன்ற மாதிரி சொல்ல அந்த இடத்துல இட்டாச்சி உனக்கு என்னதான் இருந்தாலும் பரவாயில்ல நீ இங்கதான் சாக போற அப்படின்னு சொல்லிட்டு காபுட்டோவை பார்த்து சொல்ல அந்த இடத்துல காபுட்டோ வந்து உச்சிகா கிளானை கொன்னதுக்காக உன்னோட அண்ணனை நீ மறுபடியும் கொல்ற வாய்ப்பை நான் உனக்கு தந்திருக்கேன் சாசுகே நீ வந்து எனக்கு கூட பார்ட்னர் சேர்ந்து இட்டாச்சியை நம்ம டிஃபீட் பண்ணலாம் என்னதான் நம்ம 2 பேருக்கும் ஒரே ஸ்னேக்கோட பவர் இருக்கு ஒரே மாஸ்டர் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அப்ப சாசுகே வந்து அவனை என்னோட மாஸ்டர்லாம் சொல்லி கூப்பிட்டு இருக்காத எனக்கு தெரிஞ்சு உனக்கு எதுவுமே தெரியாதுன்னு நினைக்கிறேன் நான் இட்டாச்சியை இந்த இடத்துக்கு ஃபாலோ பண்ணி வந்ததே அவன் கிட்ட பேசதான் காபுட்டோ வந்து சரி நீ யார் சைடு இருக்க போறன்னு சொல்லி கேட்க சாசுகே அவனோட ஷூரிகன்ஸை
யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுவான். பட் இட்டாச்சி அவனோட ஷூரிகன்ஸை யூஸ் பண்ணி அந்த ஷூரிகன்ஸை பிளாக் பண்ணிடுவான். எதுக்கு நீ அதை தடுத்த? இவனும் உரோச்சி மாறு மாதிரி தான், இவன் எனிமின்னு சொல்லி சாசுகே சொல்ல அந்த இடத்துல இட்டாச்சி நம்ம அப்புறம் எதா இருந்தாலும் பேசிக்கலாம், அவனை ஃபர்ஸ்ட் நம்ம டிஃபீட் பண்ணணும், பட் கொல்லக்கூடாது. ஏன்னா ஜூட்ஸுவோட கேஸ்டர் இறந்துட்டான்னா ரீஅனிமேஷனை ஸ்டாப் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் இவனை நான் என்னோட சுக்கியோமில போடுறேன், அதுக்கப்புறம் ஜூட்ஸுவை எப்படி ஸ்டாப் பண்றதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு என்னால இவனை கண்ட்ரோல் பண்ண முடியும், அவனை பிரேக்குமே பண்ண முடியும்னு சொல்லிட்டு சொல்ல அந்த இடத்துல காபுட்டு எழுந்துருச்சு. நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லிட்டேன், இந்த ஜூட்ஸுக்கு எந்த ஒரு ரிஸ்க்கும் கிடையாது, எந்த ஒரு வீக்னஸுமே கிடையாதுன்னு சொல்ல அப்ப இட்டாச்சி எந்த ஜூட்ஸுக்குமே எல்லாம் ஒரு வீக்னஸ் இருக்கும், சிம்பிளா இந்த ஜூட்ஸுவோட வீக்னஸ்னா அது நான் இங்க இருக்கிறது தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட மங்கைக்கேஸ்வரிங்கனை ஆக்டிவேட் பண்ணிட்டு அட்டாக் பண்ண மூவ் ஆகுறான். காபுட்டோ அவனோட ஸ்னேக்ஸை வெளியே எடுக்க இதோட பாத்தீங்கன்னா இந்த எபிசோட முடிக்கிறாங்க. அடுத்த எபிசோட நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாங்க.